أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய சத்திய சஹாபாக்களோடும் ஒன்று சேர்ந்து நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் உலக முக்மீன்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பற்றி பார்த்தோம்? ரஜபின் சிறப்புகளை குறித்து நம்ம பார்த்தோம். 8, 9 குரானுடைய விளக்கத்தோடு பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட குரான் வசனம், இது இன்னைக்கு ஓதின தஹ்ஃபில் சூறாக்கள் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அழகான முறையில் இருந்துச்சு. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மளுடைய குழந்தைகளுக்கு வளரும் பொழுதே 3 விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிறணும். ஒன்று என்ன அப்படின்னா ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை சின்ன வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகள், அவர்கள் ஈமானுக்காக எதையெல்லாம் அர்ப்பணித்தாங்க என்கின்ற எல்லா விதமான விஷயங்களை அப்பொழுது அந்த வயதிற்கு தோதுவாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது ஹுப்புன் நபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நபியுடைய நேசம், நபி நேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்ச வழிகளை குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வம்ச வழி, அதாவது அஹ்லுல் பைத்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குடும்பத்தினர்களை குறித்தும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வெறுமனமே நபியை மட்டும் நினைத்து கொண்டு, அதாவது அவர்களுடைய பேரன்மார்களுக்கும் சிறப்புண்டு, அவர்களுடைய மகள்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல மருமகனார், அதே போல அவர்களுடைய வழித்தோன்றல்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஹ்லுல் பைத், நபி அவர்களுடைய குடும்பத்தார்கள். இவர்களை குறித்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல 3வது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தும் குர்ஆனுடைய வழியில் நடப்பதை குறித்தும் சிறு வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக சின்ன வயதில் இந்த 3 விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வளர வளர அதை அவர்களாகவே புரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அதனுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடிய நல்ல வளரும் தலைமுறைகளாக இருப்பாங்க. அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஒரு நல்லுபதேசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. சூரா அன்ஃபால் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சில சூறாக்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. என்னன்னா சூரத்துல் பக்கராவுல இருந்து சூரா தௌபா வரைக்கும் இருக்கக்கூடிய சூறாக்களுக்கு சபஉ திவால் அப்படின்னு சொல்லுவாங்க. திவால் அப்படின்னா அதிகமான, அதாவது நீளமான அர்த்தம். நீளமான 7 சூறாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்கலாம், பக்கராவுல இருந்து தௌபா 8 இருக்குது, அது என்ன 7 சூறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். அப்படிதானே? சூரா தௌபா 9வது சூறா. அப்ப இதனுடைய விளக்கம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதே போல குர்ஆனுடைய சூறாக்களை ரசூலுல்லாஹ் 4 பிரிவாக பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கிறணும், நம்ம குர்ஆன் மீண்டும் மீண்டும் சொல்றதுதான். போன வாரமே நம்ம சொன்ன குர்ஆனுடைய விளக்கம் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய செகண்ட் பார்ட்டா கூட வச்சுக்கிறலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி முக்கியமா நம்ம பேச போறோம், இந்த குர்ஆனுடைய முன்னுரை கொஞ்சம் பார்த்துட்டு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரஜப் மாதத்தின் ஆன்மீக சிந்தனைக்கான ஆன்மீகம் என்கின்ற அந்த வழியை அடைவதற்கான 5 வழிகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். சுப்ஹானல்லாஹ். அந்த 5 வழிகள் இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த ரமலான்ல முழுமையான ஆன்மீகவாதியாக மாறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 வழிகளை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த குர்ஆனை பற்றிய சில விஷயங்கள்.
அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் 4 விதமாக 4 பிரிவாக இந்த குர்ஆனை பிரிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த குர்ஆன் என்பது வெறுமனமே புரட்டி ஓதி நன்மையை அடைவதற்கு மட்டுமல்ல, குர்ஆனை ஆராய்ச்சி செய்யணும். குர்ஆன்ல என்னெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இதை எப்படியெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் நமக்கு அழகான முறையில் தெளிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம் இல்லையா, சுலபமா எடுத்து படித்து வாசிச்சு சொல்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு. இதுல கூட நம்ம கஷ்டப்படுறோம் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை நம்ம விளக்கி ஒரு புத்தகமாக வடிவமைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல 23 வருஷம் வந்த வகைய ரசூலுல்லாஹ் தொகுக்காம போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதாவது குர்ஆனை நமக்கு தொகுத்து கொடுக்கல. அப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய காலத்துல தொகுத்து கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் சஹாபாக்கள் இதை தொகுக்கும் பொழுது படக்கூடிய கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கணும், சொல்லணும். அதை மற்றவங்க அடுத்த சந்ததிகளுக்கு சொல்லணும். ரசூலுல்லாஹ் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் கையில் கிடைத்த அந்த குர்ஆனை, கையில் கிடைத்த அந்த வகையை நீங்க எப்படி தொகுக்க போறீங்க? அதுல ஒவ்வொரு வசனத்திற்கும் 2 சாட்சிகளை கொண்டு வந்து அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுல தான் ஒருத்தர் வருவாங்க, ஹுசாமான்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சூரா அன்ஃபால்ல தான் கடைசி வசனம் வரும். சூரா தௌபாவிலே அன்ஃபாவிலேயே தான் ரசூல்லாவுடைய சிஃபத்துகளை, அதாவது நபி அவர்கள் உம்மத்தினர்கள் மீது ரொம்ப இரக்கமுடையவர்கள், நீங்க கஷ்டப்பட்டா நபி அவர்களுடைய உள்ளம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனமே முடிய வசனமே அதுதான். அதை கொண்டுட்டு ஒருத்தர் வருவார், ஹுசாமான்னு சொல்லிட்டு. பார்த்தா அவருக்கு சாட்சி இல்லை, சாட்சி கிடையாது. அப்போ வந்த ஜைது பின் ஹாரிசா தானே இதை வந்து தொகுத்த ஜைது பின் சாபித் தான் தொகுக்கிறார். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல குர்ஆனை தொகுக்கிறார். தொகுக்கும் போது ஒரு வசனத்துக்கு 2 சாட்சி இருந்தால் அந்த வசனமே ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகை நான் ரசூலுல்லாஹ்ட்ட இதை கேட்டதுக்கு இந்த 2 சாட்சியை நான் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹுசாமாட்ட ஒரு சாட்சியும் இல்லை. இப்போ என்னடா இது இப்படி சாட்சி இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஹுசாமா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நபி அவர்களுடைய வாயினால் 2 சாட்சிக்கு சமம் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த ஹுசாமா. அதனால இவருக்கு என்னது சாட்சியே வேண்டாம், இது அவர் சொல்றதே உண்மையான வார்த்தை அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சரி, இது எதுக்காக சொல்ல வந்த அப்படின்னா, இப்படி நம்ம அழகான முறையில் இந்த குர்ஆனை பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு இலகுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதனுடைய பின்னணியில் பாடுபட்ட உழைத்த பெருமக்களுடைய மிக பெரும் உழைப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆனை 4 விதமாக நான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சபுஅத்திவால், நீளமான வசனங்கள் கொண்ட 7 சூரா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், குர்ஆன்ல மிகப்பெரிய சூரா இது சூரத்துல் பக்கரா. 286 வசனங்கள் சூரத்துல் பக்கராவுல இருக்குது. அப்படியே நம்ம பார்த்தோம்னா தௌபா வரைக்குமே பார்த்தீங்கன்னா 200 கிட்ட வசனங்கள் இருக்கும். ஆனால் இதில் ஒரு கொஸ்டின் என்னன்னா, அன்ஃபால்லையும் தௌபாவுலையும் 200 வசனங்கள்லாம் கிடையாது. அன்ஃபால்ல 75, தௌபாவில் 130. அப்போ எப்படி சபுஅத்திவால்ல வரும், நீளமான வசனங்கள்ல இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கேள்வி வருது, ஹலீஃபா அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ஏன் இப்படி இந்த திவாலில் வருது அப்படிங்கிறத என்ன விளக்கம் சொல்கிறாங்கிறத பார்க்க முதல்ல 4 அந்த பிரிவுகளை பார்த்துருவோம். சரியா? அடுத்து 2வது பிரிவு குர்ஆனில் இதெல்லாம் சூரா 200க்கு மேற்பட்ட 200க்கு உள்ள அடக்கக்கூடிய சூறாக்கள் சபுஅத்திவால். 2வது வகை என்ன அப்படின்னு சொன்னால் மிஈன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஈன் அதாவது மீம் ஹம்சா யா நூன், மிஈன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா 100க்கு உட்பட்ட சூறாக்கள். இது 2வது வகை. அதே போல மசானின்னு சொல்லுவாங்க. மசானி அப்படின்னா திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா. அதுல தான் சூரா யாசின் வரும், இந்த மாதிரி சூறாக்கள் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பிரிவாக சூறாக்களை பிரிக்கிறாங்க. குர்ஆன்ல 114 சூறாக்களுடைய பிரிவை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான சூரா 4வது. இதுல ஒண்ணு என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? இன்னொரு பியூட்டியான விஷயம் சொல்லட்டுமா? சபுஅத்திவால்னு இருக்குல்ல, அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தௌராத்துக்கு நிகராக அல்லாஹ் எனக்கு கொடுத்த 7 சூறாக்கள் இது அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது இது சொல்லுவாங்க மிஈன்ட்டு 100 வசனங்கள் கொண்டது, இது எனக்கு அல்லாஹு தஆலா ஜபூருக்கு தோதுவாக இந்த சூறாக்களை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், ஜபூருக்கு பதிலாக. நான் 3வது விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா, மசானின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூறாக்கள்னு, அதுக்கு இன்சீலுக்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு இந்த சூறாக்களை கொடுத்தான். 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 4வது சூறாவுடைய பேர் முஃபஸ்ஸல்.
முஃபஸ்ஸல் என்றால் சிறப்பான சூரா. இது என் நபியாகிய எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த சிறப்பான சூறாக்களை கொடுத்தான். அதனால தான் நாமெல்லாம் தக்பீர் கட்டின உடனே குல் சூறாவை ஓதி முடிக்கிறோம். பார்த்தீங்களா? அல்லாஹ் தாலா மட்டும் இந்த 4வது கேட்டகரி பகுதியை கொடுக்கல நினைச்சு, முஃபஸ்ஸலை கொடுக்கல. என்ன செய்வோம் சூறாவுக்கு? பெருசு பெருசா ஓத நம்ம மனப்பாடம் எங்க முடியாதில்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிறப்பான இந்த 4வது பகுதியுடைய சூறாக்களை எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் சிறப்பாக கொடுத்தான். முஃபஸ்ஸல். சுப்ஹானல்லாஹ். சபுத்திவால், மீன், மசானி, முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய 4 பிரிவுகளாக அல்லாஹ் குர்ஆனை பிரிக்கிறான். குர்ஆனுடைய சூறாக்களை பிரித்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவிச்சு கொடுக்கிறான். ஆக இதுல நம்ம எப்படி நம்ம இதை பத்தி நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுல சபுத்திவால்னு இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடிய சூறா தான் சூரா அன்ஃபால். சூரா அன்ஃபாலும் தௌபாவும் பாத்தீங்கன்னா இடையில பிஸ்மில்லா வராது. தௌபா சூறாவில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிஸ்மில்லா ஓத மாட்டோம். அது ஒரு சர்ச்சையாவே வந்துச்சு. பிஸ்மில்லா அல்லாஹுடைய தூதர் இதை எப்பயுமே ஒரு சூறாவுடைய ஆரம்பத்தில் அவங்க பிஸ்மில்லா சொல்லுவாங்க. அதனால நாங்கள் என்ன செய்வோம், சூறாவை வரிசைப்படுத்தணும். ஏன்னா தர்கீபு நல்லா புரிஞ்சுக்கிறணும். குர்ஆன்ல இப்போ இருக்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து இப்படிதான் இறங்குச்சுங்கிறது கிடையாது. மாற்றி மாற்றி இறக்கப்பட்ட வரிசையில வேற வேற இருக்கும். சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அன்ஃபால் சூரா தௌபா சூறாவை இறக்கப்படும் பொழுது பிஸ்மில்லா ஓதாம தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால நாங்க பிஸ்மில்லா வைக்கல. ஒரு சில கூட்டம் சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் எந்த வகையை ஆரம்பிக்கும் பொழுதும், அதாவது அந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும்னு பொதுப்படையா சொல்லிட்டாங்கல்ல, அப்ப என்ன செய்யலாம்னு சொல்லும்போது உஸ்மான் அழகான முடிவு சொல்வாரு. இந்த முடிவை பாருங்களேன். அதாவது பிஸ்மில்லா சொல்லாம எழுதிருங்க. சூரா பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலி அப்படின்ட்டு சூரா தௌபா ஆரம்பிக்கும். நீங்க என்ன செய்யுங்க, பிஸ்மில்லா சொல்லாம எழுதிருங்க. ஆனா தௌபாவுக்கு இதுக்கு இடையில ஒரு நடுவில் ஒரு கோடை விட்டுருங்க. அதனாலதான் ஒரு டிசைன் கொடுத்துட்றாங்க. ரெண்டையும் சேர்க்கல. பாத்தீங்களா? அப்ப என்னன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லாம ஆயிரும். அதாவது ஒரு கூற்று சொல்லிச்சுல பிஸ்மில்லா எழுதணும்னு சொல்லிச்சு, ஒரு கூற்று எழுதக்கூடாதுன்னு சொல்லிச்சு இல்லையா, ரெண்டுக்கும் இல்லாம கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் அப்படியே காட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இதை யோசிச்சு பாருங்க. ஒரு சூரா அன்ஃபால்ல இருக்கக்கூடிய 75 சூறாவும் 130 பிளஸ் எவ்வளவு 205 ஆயிடுச்சு. இப்ப 205 சொல்லும்போது சபுத்திவால்ல வருது. பாத்தீங்களா? அதனால தான் ரசூலுல்லாஹ் நீண்ட ஆயத்துகள் கொண்ட சூறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூறாக்களை நமக்கு சொல்றாங்க. இதில் வரக்கூடிய ஒரு வசனம் தான் நமக்கான ஒரு பாடம். அல்லாஹு தஆலா யஸ்அலூனக அனில் அன்ஃபால், நபியே கனிமத் பொருட்களை, அன்ஃபால் போர் பொருட்களை பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த வசனம் இறக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? பத்ர் போர்க்களத்துல தான் இது ஃபுல்லாமே பத்தி சொல்லுவாங்க. பத்ர் போர்ல கனிமத் பொருளை ரசூலுல்லாஹ் பங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒரு வாளை எடுத்து, ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த வாளை மட்டும் நான் வச்சுக்கிறேனே அப்படின்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கை கீழே வைங்க, எடுக்கக்கூடாது, கீழே வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே வச்சுட்டாங்க. அப்போ அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாராம், சார் ரசூலுல்லாஹ் நான் நல்லா போர்க்களத்துக்குள்ள பத்ர் போர்க்களத்துல போரிட்டேன். ஆனா என்னுடைய மனசுல நான் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, சரியா போரிடாதவங்களுக்கு தான் இந்த வாளை போய் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க போறாங்க போல, நான் இதுக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. அப்பதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த வசனம் இறக்குறான், யஸ்அலூனக அனில் அன்ஃபால், கனிமத் பொருளை பத்தி, அதாவது போர் பொருளை பத்தி நபியை அவங்க கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க அந்த போர் பொருள் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் உரியது. அதுக்கு நீங்களா என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதையும் இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த வாளை எடுத்த உடனே அவங்க இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வாள் உங்களுக்கும் சொந்தம் இல்லை எனக்கும் சொந்தம் இல்லை, கீழே வச்சிருங்க. ஏன்னா அந்த வசனம் இறங்கிய பின்னாடிதான் அல்லாஹு தஆலா யாருக்கு பங்கிட்டு கொடுக்கணுங்கிற ஒரு 5 பிரிவை கொடுத்தான். இப்படியெல்லாம் அதாவது முஹாஜிர்களுக்கு, அன்சாரிகளுக்கு, அதுல மும்முரமாக போரிட்டவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 பிரிவுகளை கொடுத்தா. அதன் அடிப்படையில தான் நீங்க பங்கிட்டு என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொன்ன உடனே கடைசியா அவர் எடுத்தார் இல்லையா அந்த வாளை, அவருக்கே கொடுக்கப்பட்டுருச்சு. சுப்ஹானல்லாஹ். இப்படிதான் அந்த வசனம் ஆரம்பிச்சு 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், நிச்சயமாக முஃமின்கள் யாரு தெரியுமா, இந்த குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போயிரும். அல்லாஹ் அக்பர். இந்த ஜில்சால் சூராவுல ஜில்சால் ஜல்சலன்ட் வார்த்தை வருது இல்லையா, ஜல்சல என்பது பூமியுடைய அதிர்வு. அதை விட ஒரு அதிர்வு என்ன தெரியுமா, வஜிலத். என்னன்னா உள்ளம் கிடுகிடுன்ட்டு பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது, அது வெளிப்படையா தெரியும். ஆனா உள்ள லேப்டாப் பயங்கரமா அடிச்சுக்கும் உள்ளம். அது போல சில வார்த்தைகளை, வசனங்களை நான் உங்களுக்கு வகையாக இறக்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் நடுங்கும். அவர்கள் தான் முக்மீன்கள். அது மட்டும் இல்ல, இதா துலியத் அலைஹிம், அவர்களிடத்தில் வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத் ஹுமுல் ஈமானா, அவங்களுடைய ஈமான் எல்லாம் என்ன செய்யும், அதிகரிக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அப்படியே சொல்லிக்கிட்டு வாரா. ஏன்னா அந்த கனிமத் பொருளை பங்கிடும் போது பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு.
அப்போ வகை இறங்கும் போது உங்களுடைய உள்ளம் இப்படிதான் இருக்கணும், உங்களுடைய ஈமான் இப்படிதான் அதிகரிக்கணும், நீங்க முழுமையாக கட்டுப்படுங்க அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்படி நம்ம எல்லாருமே நினைச்சது உண்டு, எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. என்ன தெரியுமா, பேசாம ரசூல்லா காலத்திலேயே நம்ம பிறந்திருக்கலாம். நல்ல வேலைன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா, உள்ளத்துல ஏதாவது நினைச்சா வகையா வந்துரும். ஆமா அப்படிதான் சஹாபாக்கள் என்ன தெரியுமா, அந்நிய பெண்ணை பார்த்துட்டு சபைக்குள்ளே வரமாட்டாங்களா, மஸ்ஜிதுக்குள்ளேயே. வகையை கண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவா, இறக்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, இந்த சூரா முனாஃபிகுன் இருக்குல்லையா ஒரு சூரா, அது இறக்கப்பட்ட பின்னணியில ஒரு வரலாறு வரும். அதாவது ஒரு என்னது முஸ்தலிக் போர் நடந்துச்சு இல்லையா, பனு முஸ்தலிக் போர். அந்த பனு முஸ்தலிக் போர் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நீர்நிலை, ஒரு நீர் இருக்கும், அதாவது ஒரு ஆறு மாதிரி. அந்த இடத்துல போய் முஹாஜிர் அன்சாரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையே சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்ட உடனே நம்ம யாரு, அந்த முனாஃபிக்களுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூன் ஒருத்தன் வருவான்ல, அவை வந்து பாத்தியா ஒரு வார்த்தை சொல்லுவான், ரொம்ப கடுமையான வார்த்தை. அதாவது நீ தீனி போட்ட கொளுத்து போன நாய் உனக்கே வந்து எதிரியாகுது பாத்தியா. ஏன்னா முஹாஜிர்களை பார்த்து நம்ம அடைக்கலம் கொடுக்க போய் தானே இவர் வந்து இப்படி கொளுத்து போய் இருக்கிறாங்க. அப்ப நம்ம போட்டு வளர்த்த நாயை வந்து இப்ப நமக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வா மதீனாவுக்கு வாங்க, உங்களை நாங்க விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இதுல அவன் என்ன செஞ்சிருவான், இன்னும் மூட்டி விட்டுட்டு போயிடுவான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்த விஷயத்துல நமக்கெல்லாம் தெரியாது எப்படி ஒற்றுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்துக்கு உடனே அல்லாஹ் தஆலா முனாஃபிகுன் என்ற ஒரு சூறாவிலேயே அவனுடைய தன்மைகளை ஃபுல்லா போட்டுட்டான். இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் பேசுவான், நம்பாதீங்க, இவங்களை வந்து அப்படியே பார்த்தாலே என்ன செஞ்சிருங்க, ஒதுங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முனாஃபிக் என்கின்ற இதுவே போட்டுருவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம நினைப்பதெல்லாம் வசனமாக என்ன செஞ்சிருவோம், அந்த காலத்துல இறங்கிரும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கெல்லாம் ரொம்ப பயந்தாங்க, அந்த வகை வந்துருமோ, நம்ம செய்யக்கூடிய பாவத்திற்கோ நம்ம செய்யக்கூடிய விஷயத்திற்கோ வகை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு குட்டி சிறுவன் ஒருத்தர் இருந்தான் தெரியுமா, உமைர் பின் சயீத்னு சொல்லிட்டு. நம்ம அந்த உமைர் இல்ல, அந்த பறவை வளர்த்தாருல அவர் இல்ல, இது வந்து உமைர் இப்னு சஅத், அந்த குட்டி சிறுவன். என்னன்னா அந்த கனிமத் போர்ல, தபுக் போர்ல சச்சா வந்து ரசூலாவை திட்டுனாங்கன்னு சொல்லி, அந்த ரசூலா திட்டின உடனே அந்த உமைர் இப்னு சஅத் அந்த சின்ன சிறுவன் என்ன பண்ணுவாரு, ரசூலாட்ட போய் சொல்லுவாரு, ரசூலா நம்ப மாட்டாங்க. இப்போ உடனே உட்கார்ந்து அழுகுவாங்க. அழுது சிறுவன் துவா செஞ்ச உடனே வகி வரும். வகி வந்த உடனே காஃபிர்களுடைய விஷயத்துல பொய் சத்தியம் செய்பவர்களை நபியை நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வரும். அப்ப அந்த சிறுவனுடைய காதை தொட்டு ரசூலா சொல்லுவாங்க, உண்மையை கேட்ட காது அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட உடனே ஒரு வகையை அனுப்பக்கூடிய இதை நம்ம பார்க்கிறோம். ஆக அப்படியான சூழ்நிலையில் வாழ்வதற்கு இவ்வளவு யோசிச்சு பாருங்க, எத்தனை வகை வந்திருக்குமோ. ஆமா, ஹவுலா பின் குவைல் இது மாதிரி. சுபஹானல்லாஹ், கைர் அல்ஹம்துலில்லாஹ். சரி, இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, அல்லாஹுடைய கிருபையில 2026 வந்துடுச்சு. 2025ல குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்பு எப்படி இருந்துச்சோ இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் ஹைராக்கி கொடுக்கட்டும். இதோ வளரும் தலைமுறைகள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கீங்க, இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ஆரோக்கியங்கள் வயது ஆக ஆக எங்களுடைய கண்கள், எங்களுடைய என்னது ஞாபக சக்தி என்ன, ஆமா மூளை எல்லாம் கொஞ்சம் அப்படியே போகுது. ரசூலுல்லாஹ் எடுத்த, அதனால தான் நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலமாக்கள் ஆலிம்கள் கல்வி கற்பவர்கள் எனது வாரிசுகள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம், எனக்கு பின்னால் இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன், இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை, இந்த குர்ஆனோடு வழி நடத்துவதை. சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, இந்த ஜெனரேஷன் இன்னும் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறதுல முழு தவக்கலோடு நம்ம இருக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் காலங்கள் நவீன காலங்களுக்குள்ள இருக்கிறதுனால இது எல்லாமே கற்றுக்கொள்வது ஈஸி அவங்களுக்கு, சயின்ஸ் ரீதியாகவும். ஏன்னா படிப்பறிவு அதிகமாயிடுச்சு, கல்வி, மார்க்க கல்வி, உலக கல்வி அதிகமாயிடுச்சு. அதையும் இந்த குர்ஆனையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா உங்களால் விளக்கம் தெரிஞ்சு கொள்ள முடியும். எங்களை விட நாங்களாம் புத்தகத்தை பார்த்து வெறுமனே, நீங்களாம் அப்படியே டைரக்டா அல்லாஹ்வுடைய அந்த விளக்கத்தை உலகமெங்கும் அந்த படைப்பினத்தை பார்த்து நீங்க ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். அதனால இந்த குர்ஆனை வெறுமனமே புரட்டுவதற்கோ, சில நேரம் அதை புரட்டாமே நம்ம உட்கார்ந்துருக்கோம், அவங்களால பத்தி நம்ம என்ன சொல்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமா குர்ஆனோடு தொடர்புடுங்க. அதிகமா இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க தேடி பாருங்க, உங்களுக்கு அழகான முறையில புரியும். அல்லாஹ் அவ்வளவு தெளிவான ஒரு ஞானத்தை அல்லாஹு தஆலா ஜெனரேஷனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான். அதை நல்ல முறையில நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிறோம். அதனால 2026ல நம்மளுடைய ஆம்பிஷன் என்ன, நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிற ஒரு நியத்தோடு இந்த 2026 கடக்கணும். சில பேர்
என்ன லட்சியமே இல்லாதவனுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவலட்சணமான வாழ்க்கை நிச்சயம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். லட்சியமே இல்லை, ஏதோ பிறந்தோம், படிக்க வச்சாங்க, படித்தோம், சாப்பிட்டோம், நல்லா ஜாலியாக இருந்தோம், முடிஞ்சு டிகிரி வாங்கினோம், வீட்டில் வச்சோம், கல்யாணம் முடித்தோம். இது விலங்கினங்கள் கூட செய்யும். அல்லாஹ் பாதுகாக்கணும். தவறாக நினச்சிக்க கூடாது. விலங்கினங்கள் கூட சாப்பிடும், தூங்கும், குடும்பம் இருக்குது, அது வேட்டைக்கு போகும், வீட்டில் வந்து கொடுக்கும், எல்லாமே செய்யும். என்ன ஆனால் நமக்கான விஷயம் என்ன, நமக்கான லட்சியம் என்ன அப்படிங்கிறத 2026 சிந்திக்கணும். உங்களுடைய ஒரு கோணம் எது, எந்த அளவுக்கு அந்த ஆம்பிஷன், அந்த லட்சியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இறை நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன. நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே போனாலும், நீங்கள் கல்வியில் எந்த ஃபீல்டுக்குள்ளே போனாலும் எப்படியாவது அவனுடைய இறைவனுடைய சட்ட திட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அதனால தான் ரசூல்லா அழகான 2 வார்த்தையில் சொல்லிட்டாங்க. இன்றைய முதல் ஜும்மாவில் 2026 முதல் ஜும்மாவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த விஷயம் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறோம். இதை ஒரு லட்சியமாக எடுத்துக்கோங்க. நன்மையான விஷயத்தில் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பாருங்கள், உலக விஷயத்தில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். இது ஒன்று போதுமா? இந்த 2 நசீகத்தை மட்டும் நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கோங்க. நன்மையான விஷயத்தை உங்களுக்கு மேல் உள்ளவங்களை பாருங்க. இபாதை செய்கிறாங்களா, தொழுகிறாங்களா, குர்ஆன் அதிகமாக மனப்பாடம் பண்ணுறாங்களா, அழகான விளக்கங்களை சொல்கிறாங்களா, இதை பார்த்து அதிகமாக இதை விட நாங்கள் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மேல் உள்ளவர்களை பாருங்க. அதே போல உலக விஷயத்தில் உங்களுக்கு கீழ் உள்ளவங்களை பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஏன்னா சில நேரம் என்னன்னா இப்படி உள்டாவா நம்ம மாத்திட்டோம். உலக விஷயத்தை நமக்கு மேல் உள்ளவங்களை பார்த்து ஏங்கி பொறாமைப்பட்டு ஒன்றுமே அவங்க அப்படி ஆயிட்டாங்களே, இவங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே, நாம இப்படியே இருக்கோமே, தேவையில்லாம உலக விஷயங்கிறத அழிஞ்சு போயிடும். எல்லாம் பாதுகாக்கணும். அதனால் இந்த 2 நசீகத்தை இந்த வருடத்துடைய முதல் ஜும்மாவில் நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அடிக்கடி உங்களுக்கு சொல்றது, அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது பெருசாக கேளுங்கம்மா. என்னால் முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. மன் ஜத்த வஜத, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். யா அல்லாஹ், நான் ஆலிமாவும் இருக்கணும், ஒரு IAS அதிகாரியாகவும் இருக்கணும். முடியாதான்? நமக்கு முடியும். எல்லாருக்கும் தான் 6 அறிவு கொடுக்குற அதே இதுதான் நமக்கு கொடுத்துருக்கா அல்லாஹ். எல்லாருக்குமே அறிவு உண்டு. சுப்ஹானல்லாஹ். உருவத்திலோ எந்த ஒரு இதில் அதை நம்ம பயன்படுத்துறதுல தான் நமக்கு இருக்குது. யா அல்லாஹ், காரி ஆகணும், அதே போல் ஒரு நல்ல ஒரு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறணும். சுலைமான் நபி கேட்கலையா? சுலைமான் நபி சொன்னாங்க, அல்லாஹ்வே என்ன நீ மன்னிச்சிரு, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு. யாருக்கும் கொடுக்காத ஆட்சி அதிகாரம். அல்லாஹ் கொடுக்காமையா இருந்தான், கொடுத்தான். ஆனால் சுலைமான் நபி எப்படி அழகான முறையில் அல்லாஹ்வுடைய வழியில அதை செலவு பண்ணாங்க, அதை செலுத்தினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு அனாதையாக நிற்க வைக்கப்பட்டு நிற்கதியாக இருக்கக்கூடிய நிலையில மன்னர் இடத்துல என்ன கேட்டார் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மன்னரை நீதி அமைச்சரா என்ன நியமிங்க, நான் அதுக்கு தகுதி வாய்ந்தவன். அவங்க கேட்டாங்க, பெரிய பெரிய விஷயத்தை கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான். அதனால இறைவனிடத்துல பெருசா கேளுங்க. ஒருத்தர் ரசூல்லா ஒரு கிராமத்துக்கு போவாங்களாம். அப்போ ஒரு சஹாபியுடைய ஒரு மனிதருடைய வீட்டுக்கு போவாங்க. அரபு உடைத்த ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, போன விருந்தாளிகளுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணீரும் பேரிச்சம்பழமும் கொடுப்பாங்க. அதே போல ரசூல்லாவுக்கு கொடுத்தாங்க. குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டாங்க. மதீனா வந்தீங்கன்னா என்னை சந்திச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரு? ரசூல்லா அந்த விருந்து கொடுத்தவருக்கு சந்திச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ஒரு காலம் வருது, மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மனிதர் சந்திக்க வர்றாரு. வந்த உடனே தான் தெரியுது, வந்த மனிதர் இவ்வளோ பெரிய தலைவரா, இவ்வளவு தொண்டர்கள் இவங்களுக்கு இருக்கிறாங்களா, இவ்வளோ ஒரு அழகான ஒரு கண்ணியமான தலைவர் நமக்கு விருந்தாளியா வந்திருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்ட்டு. அப்பதான் அவருக்கே உணர்வு வருது, வந்தவங்க இவ்வளோ பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு. ரசூல்லாட்ட கேட்குறாங்க, ரசூல்லா கேட்குறாங்க, சார் நீங்க ஏதாவது கேளுங்க அப்படின்ட்டு அந்த விருந்து கொடுத்தார் இல்லையா, அவங்க கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் கேட்குறாரு, என்ன அப்போல்லாம் என்ன தேவை இருக்கும்? வாகனம், உணவு, ஏதாவது தீனார் திர்ஹம். அதே போல தான் அந்த மனிதரும் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பயணிக்க ஒரு நல்ல வாகனம் கொடுங்க, ஒட்டகம் கொடுங்களேன் அப்படின்னா. இவருக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்கன்ட்டு கொடுத்துட்டாங்க, ரசூலா கொடுத்துட்டாங்க. சரி சல் இன்னும் எதுவாவது கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நிறைய ஆட்டு மந்தை இருக்குது, அதுக்கு காவலுக்கு ஒரு நாய் வேணும், கொடுத்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த உலக விஷயத்தையே கேட்குறோம். நாம அப்படித்தானே கையேந்தினா என்ன கேட்குறோம்? அதை கொடு, இதை கொடு, பொண்ணை கொடு, பொருளை கொடு, வீடை கொடு, வாசலை கொடு கேட்குறோம்லே. கேட்கலாம். ஆனால் ஆகிரா 2 மடங்கா கேட்கணும், பெருசா கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க, நமக்கும் அதே பாடம் தான். பனு இஸ்ராயலுடைய காலத்துல ஒரு கிழவி கேட்டுச்சு பாரு, அது மாதிரி நீங்க கேட்க மாட்டேங்கீங்களே. என்ன கேட்டுச்சான் கிழவி? மூசா நபியோட சொர்க்கத்துல இருக்கணும்னு கேட்டுச்சு. அல்லாஹ் அக்பர். அது மாதிரி கேட்காம ஆடை கொடு, நாயை கொடு, ஒட்டகத்தை கொடுன்ட்டு என்னது இது?
இது போலதான் இறைவனிடத்துல கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும்? பெருசா கேட்கணும். உங்களுடைய கையில தான் இருக்குது. உங்களுடைய ஒரு ஆம்பிஷன், ஒரு லட்சியம் இருக்கணும். 2026 யா அல்லாஹ் என்னுடைய படிப்பை கொண்டு, என்னுடைய கல்வி பயணத்தை கொண்டு குர்ஆனை விளக்கமா நாங்க கற்றுக்கறணும், இதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இது ஏன்னா எங்களுடைய இதெல்லாம் என்ன செய்ய போகுது? முடிய போகுது. நீங்க தான் இப்ப முளைத்த அழகான நெற்பயிர்கள். உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களும் உங்களிடத்துல வரக்கூடிய அந்த நெற்களும் இன்னும் உறுதியா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ரேஷன் என்ன செய்யும்? இன்னும் நல்ல தெளிவா இருக்கும். ஏன்னா உங்களுடைய கையில் தான் இந்த 2026 இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் இந்த 2025 எப்படியோ போனது போகட்டும். ஒரு சில பேர்லாம் இப்படி இருப்பாங்க. என்னன்னா என்னால் முடியாது, ஐயோ படிக்க முடியலை, இது என்னென்னமோ ஃபிசிக்ஸ் அப்படி இருக்குது, சயின்ஸு கெமிஸ்ட்ரி இப்படி இருக்கா, அப்படி ஒன்றும் இல்லை. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது தான், எந்த புத்தகமும் நம்மை வெல்ல முடியாது. நாம் புத்தகத்தை வெல்லணும். ஏன்னா புத்தகத்தில் தானே கொடுத்துருக்காங்க. இது என்னது? நம்ம படிக்கிறோம், இது பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், அதை ஒரு எக்ஸாமாக இது பண்ணுறோம். இதுதான். அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இது, ஏன்னா கண் தெரியாதவர் கூட காரி ஹாஃபில் ஆகுறாங்கம்மா. நமக்கு அல்ல கண் ஒளியை கொடுத்துருக்கான். நாம் என்ன 30வது ஜுஸ்ல ஒன்றும் முக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றது? அல்லாஹ் அக்பர். அதனால இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் நம்மளுடைய லட்சியம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல் ஒரு விஷயமாக சொல்லிவிட்டு, இதோ ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தில் ஆன்மீகம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்காம இருந்தால் கூட வரும். ஆன்மீகத்தோட தான் எல்லாம் நம்மளை படைச்சிருக்கான். ஆன்மீகம்னா என்ன? இறை நினைவு, திக்ரு, அல்லாஹ்வுடைய சிந்தனை. சரியா? இதை இப்படி ஒரு யோசிக்கணும். ஆன்மீகம் என்றால் இதுதான் ஆன்மீகம். ஒரு 5 விஷயம் சொல்கிறேன், அடைவதற்கான 5 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, முதல் ஆன்மீகத்தை அடையக்கூடிய முதல் விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ரஜபுடைய மாதத்துல இந்த 5 வழிகளை மேற்கொண்டால் மட்டும்தான் ரமலான நல்ல ஒரு முழுமையான ஆன்மீகவாதியை நம்ம அடைய முடியும். இல்லையா ஏதோ 10ஓடு 11வது ரமலானை போல நம்ம கடந்துரும். எல்லாம் பாதுகாக்கணும். நமக்கு தெரியும் கால ஓட்டம் எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு தெரியும். இதோ வருது ரஜப் மாதிரி இருக்குது. ரஜப் பிற எத்தனை ஆயிடுச்சு? 13 ஆயிடுச்சு. ஐயோ, ரஜப் 13, ஷாபான் முழுமை, இந்த ரமலான் வருது. அவ்வளோதான். ரமலான் வந்துச்சு, முதல் பிறை தராவிகளை நிக்கிறோம் மாதிரி இருக்கும். 30வது பிறைக்கு போயிடுவோம். அதனால இன்ஷா அல்லாஹ் ஆமா ரஜபுடைய இந்த மாதத்திலேயே நல்ல நம்மள ஆன்மீகவாதியாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கம் தரக்கூடியவர்களாக, நெருக்கத்திற்கான வழிகளை தேடக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்மளை தயார்படுத்திக்கிறோம். சரியா? அப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தை அடையக்கூடிய முதல் வழி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் தொழும் பொழுதும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் இறைவனை பார்க்கவில்லை என்றாலும் இறைவன் உங்களை பார்க்கிறான் என்கின்ற நியத்தோடும் நினைவோடும் உள்ளத்தோடும் வாழ்வதுதான் ஆன்மீகத்தின் உச்சம். சுப்ஹானல்லாஹ். அதுதானே உண்மை. நம்ம இறைவனை நம்ம பார்க்க முடியாது இன்ஷா அல்லாஹ். அதுக்குன்ட்டு ஒரு காலம், அதுக்குன்ட்டு ஒரு உலகம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆன்மீகத்துக்குள்ள நம்ம போகணும், ஆன்மீகவாதியை நம்ம மாறுறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொன்னா, எங்கு சென்றாலும் இறைவன் உம்மை பார்க்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இஹ்சான். அதுக்கு பேர் தான் இஹ்சான் முதல்ல. சரியா? அதான் ஆன்மீகத்தை அடையக்கூடிய முதல் வழி இஹ்சான். ஆமா, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்ஷா அல்லாஹ் முதல் விஷயத்தை இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே நல்ல முறையில இபாதத்துல, அதே போல எங்கு சென்றாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு இருக்கணும். ரசூலுல்லாஹ் இந்த இஹ்சானை தொழுகைக்கு மட்டும் சொன்னாங்க. ஆனா எல்லாத்திற்கும் இஹ்சான் தேவை. எல்லா நிலைகளிலும் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, தனிமையில இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, இஹ்சான் என்கின்ற உள்ளம் உங்களுடைய மனதில் நிறைந்திருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது ஆன்மீகத்தின் முதல் உச்சகட்டமான முதல் வழி. இதுதான். 2வது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஓதிய பயானுடைய ஆரம்பத்தில் ஓதிய ஒமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன். அந்த முஹ்லிஸீன்களாக நம்ம ஆகணும். அப்படின்னா என்னது? இஹ்லாஸோடு இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், என்ன நான் உன்னை வணங்குன்ட்டு நான் உங்களுக்கு கட்டளை இடுறேன் இல்லையா? அது எதுக்காக? சும்மா சாதாரணமாக விழுந்து எழுந்து சலாம் கொடுத்துட்டு போறதில்லை. எனக்கு முஹ்லிஸீனான வணக்கம் வேணும். முஹ்லிஸீன்கள் தான் எனக்கு வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்ன அர்த்தம்? இஹ்லாஸோடு நீங்கள் இபாதத்து செய்யுங்கள். எதை செய்தாலும் இஹ்லாஸோடு செய்யுங்க. ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இந்த ஹதீஸை கேட்பார். ஹதீஸ் தெரிஞ்சதுதான், ஆனா அதை எப்படி கேட்கிறாங்கிற முறையை இப்ப தெரிஞ்சுக்கிடுவோம்.
அபூ ஹுரைரா அவர்களே, நீங்களும் ரசூலுல்லாவும் தனியா, அதாவது நீ யாருமே சஹாபாக்கள் கூட இருந்திருக்க கூடாது, நீங்களும் ரசூலுல்லாவும் இருக்கும்போது கேட்ட ஹதீஸ் ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபு வார்த்தை எழுதிட்டு வரல, அதை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா, மறுமையில் முதலில் கேட்கப்படக்கூடிய 3 நபர்கள் சொல்லிட்டு நாவு தடுமாறுது, உள்ளம் படபடைக்குது, அவரால் அடுத்த வார்த்தை சொல்ல முடியல, மயக்க நிலைக்கு போறாரு அபூ ஹுரைரா. அவர் அந்த சஹாபி கேட்ட சஹாபி உழுக்கிறாரா, ஐயோ எந்திரிங்க அபூ ஹுரைரா, என்னாச்சு, எனக்கு நீங்க அதுக்கு சொல்லியே ஆகணும். 2 படபடப்பு அந்த கேட்டவருக்கு. என்னன்னா, ஏன் இப்படி விழுகிறாரு, அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற படபடப்பு. மறுபடியும் உலுக்கி எழுந்துருங்க அந்த விஷயத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, மறுமையில் மூன்று நபர்களை அல்லாஹ் முதலில் விசாரிப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த இது அடுத்து வரல, அவங்களுக்கு வாய் வரல. 3வது முறை சொல்லும் பொழுதுதான் தெளிவாக அவர்களை உறுதியாக்கி கொண்டு சொல்வார்கள். முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, தெரிந்த ஹதீஸ் தான், காரி உல் குர்ஆன், அதாவது குர்ஆனை கற்றுக் கொடுத்த காரிய அல்லாஹ் விசாரிப்பான். முதல்ல நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதாவது குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆலிம், அந்த காரியை அல்லாஹு தஆலா முதல்ல விசாரிக்கிறான். எப்படி விசாரிப்பான், என்ன சொல்லுவான், நீ யாருக்காக இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்த, உன்னை போல ஓதணும்னு கற்றுக் கொடுத்தியா, உன்னை புகழணும்னு கற்றுக் கொடுத்தியா, சரி இப்போ 2வதாக விசாரிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கெல்லாம் தெரியும், முஜாஹிது ஃபி சபீலில், அல்லாஹுடைய பாதையில் போரிட்டவர்கள். அவங்க நீங்கள் எதுக்காக போரிட்டீங்க அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா கேட்கும்போது, நான் அல்லாஹ் உனக்காகத்தான், நீ பொய் சொல்கிற, நீ பொய் சொல்கிற, இறைவன் மக்கள் எல்லாம் உங்களை என்ன செய்யணும், மாவீரனாக போற்றணும், புகழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீ இப்படியெல்லாம் இது பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 3வது செல்வந்தர், அந்த செல்வத்தை எப்படி நீ செலவழிச்ச அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உனக்காக தான் செலவழிச்சேன் அப்படின்னு சொன்னா, நீ பொய் சொல்ற, நீ அல்லாஹ் மக்களுக்காக, மக்கள் உங்களை போற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக இந்த 3 பேருடைய நியத்தும் இஹ்லாஸாக இல்லை. இப்போ இஹ்லாஸாக இல்லை அப்படின்னா அவர்களுடைய நிலைமை, அவங்க இவ்வளவு காலமா உழைச்சது, இவ்வளவு காலமா அவர்கள் அல்லாஹ் இந்த துனியாவில் அவங்க கொடுத்தது, அவர்கள் கற்றுக் கொடுத்தது எல்லாம் தூசுகளாக அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, பறக்க விட்டுருவோம். அல்ல அவர்களுக்கு 3 பேருமே இப்போ நம்மளுடைய பார்வையில் மதிப்பு வாய்ந்தவர்கள். ஆலிம், ஷஹீத், ஒரு செல்வந்தரான ஒரு கனி. இந்த 3 பேரும் நம்மளுடைய பார்வையில் மதிப்பு. ஆனால் இஹ்லாஸ் என்கின்ற ஒரு விஷயம் இல்லை என்றதுனால அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா, அந்த மலக்குமார்களை அழைத்து இவர்களை முகம் குப்பர நரகத்திற்கு போடுவார். அல்லாஹ் அப்போ ஒமா உமிரு இல்லால் யஅபுதுல்லா, நான் உனக்கு யஅபுத், என்ன நீ வணங்குன்ட்டு நான் உனக்கு எதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், முஹ்லிசீனா வணங்கு, அவ்வளோதான், இஹ்லாஸோடு செய். அப்படித்தான் ஒரு சஹாபி அந்த கனிமத் பொருளை பங்கிட்டு கொடுத்தாங்க இல்லையா, அப்போ சில பேருக்கு ஆடு மாடு இந்த மாதிரி வர்றதை கொடுப்பாங்க. ரசூலுல்லா கொடுக்கும்போது அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்காகத்தான் நான் போரிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இது எனக்கு தேவையில்லை. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இது எனக்கு தேவையில்லை, மீண்டும் ஒரு போருக்கு என்னை நீங்கள் அழைக்க வேண்டும், அப்பொழுது எதிரிகளுடைய அம்பு எனது தொண்டைக்குழிக்குள் எய்யப்பட்டு என்னுடைய பிடரிக்கும் வெளியே வர வேண்டும், அதுதான் எனக்கு தேவை. ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து எனக்கு வேணும். இந்த கனிமத் பொருளை யாருக்கு வேணும், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அதே போலதான் அம்ரு இப்னு ஜமூஹன், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் கொஞ்சம் கால் ஒரு ஹேண்டிகேப், நொண்டியா இருக்கும். அதெல்லாம் அதை அப்படியே பத்ர் போர்க்களத்தில் போரிட்டு ஷஹீதாயிடுவாங்க. ஷஹீதான உடனே உடல்கள் எல்லாம் தேடி எடுக்கும் பொழுது அந்த அம்ரு இப்னு ஜமூஹ அந்த உடலை தூக்கிட்டு வருவாங்க. அப்பதான் ரசூல்லா சொல்லுவாங்க, இவர் சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த போருக்குள்ள போகும்போது ரசூல்லாட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இந்த காலோடு நான் சொர்க்கம் நுழைவேன். அவங்க அதே போல அம்ரு இப்னு ஜமூஹ் சொர்க்கம் நுழைவதை நான் இப்பொழுது இந்த அதுவும் அல்லாஹ் காலெல்லாம் சரி பண்ணல, எப்படி இருக்கிறாங்களோ அந்த நுண்டி காலோட என்ன செய்யறாங்களாம், சொர்க்கத்துல நுழைகிறாங்க. அதே போலத்தான் ரசூல்லா சொல்றாங்க, ஷஹீதாகணுங்கிற நியத்தோடு ஒருவன், தூய்மையான இஹ்லாஸான நியத்தோடு ஒருவன் போரிட்டு ஷஹீதாகல, அவன்
அவனுடைய மரணம் பாயில் இருந்தால் கூட ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கிறான் அல்லாஹ். பாயில் மரணித்தால் கூட போரிடாமல், ஆனா உள்ளத்துல எப்படி இருக்குது, இஹ்லாஸோடு உண்மையான நியத். இதுதான் நமக்கு வேணும். இந்த ரஜபுடைய மாதம் வருது. இந்த ரஜபுடைய மாதத்துல ஆன்மீகவாதியாக முழுமையான ஆன்மீகத்தோடு ரமலானை அடைய வேண்டும் என்றால், ஒன்று இஹ்சான், இரண்டாவது இஹ்லாஸ், மூன்றாவது எப்பொழுதும் போல அடிக்கடி சொல்வதுதான் திக்ர். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். முஸ்லிமா, அதாவது முக்மீனான அதிகமாக திக்ரு செய்யும் ஆண்களையும் அதிகமாக திக்ரு செய்யும் பெண்களுக்கும் அல்லாஹ் மகத்தான நற்குலி சித்தம் செய்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கறது அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதனால திக்ரை இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்திக்கிறோம். அதே பொழுது மூன்றாவது சுருக்கமா சொல்லி முடிச்சிருவோம். நாலாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுதும் சொல்லக்கூடிய விஷயங்க தான் தக்வா, இறையச்சம். அந்த இறையச்சம் என்கின்ற ஒரு விஷயம் ஆன்மீகத்தை அடையக்கூடிய அற்புதமான வழி. திக்ரும் அப்படிதாம்மா. அந்த திக்ரை நீங்க சாதாரணமா ஒரு 2 வார்த்தையில சொல்லி முடிக்கிறோமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த திக்ரு செய்ய செய்ய செய்யதான் மேல சொன்ன இஹ்சானும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஹ்லாஸும் அதிகப்படும். இந்த திக்ரு அதிகமா நம்முடைய நாவில் உச்சரிக்கப்படும் பொழுது யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை முழுவதும், அதாவது ஒரு நாள் ஃபுல்லா 24 மணி நேரத்தையும் அல்லாஹ் திக்ர் அல்லாஹ் தான் நமக்கு ஆக்கி கொடுத்துருக்கான். காலையில எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா, பாத்ரூம் போனாலும் சரி, வந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டு முடிச்சாலும் சரி, ஸ்கூல் எல்லாத்துலேயும் மஸ்ரூம் துவாக்கள் நமக்கு எதுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கணும்? எல்லா நேரமும் திக்ர். அது உள்ளத்தின் அளவோ நம்மளுடைய நாவின் அளவோ எல்லா நேரத்திலும் நம்ம என்ன செய்யணும்? திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த திக்ர் என்பது ஆன்மீகவாதியாக மாற்றுவதற்கான அற்புதமான வழி. நான்காவது தக்வா, இறையச்சம். இந்த இறையச்சத்தை முழுமைப்படுத்துவதற்குத்தான், இறையச்சவாதியாக ஆக்குவதற்குத்தான் ரமலானே நமக்கு வருது. யோசிச்சு பாருங்க, போன ரமலானுக்கு இருந்த இறையச்சம் கற்றுக் கொடுத்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த இறையச்சம் இப்போ வரைக்கும் இருக்குதா? தொழுகிறோமா சரியான முறையில்? அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. மறுபடியும் வருடம் வருது. அல்லாஹ் தஆலா அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். மீண்டும் அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான். மீண்டும் தக்குவாவை நமக்கு நிரப்பமாக்கி நிறைவாக ஆக்குவதற்கு தான் ரமலானே மறுபடியும் வருது. சுப்ஹானல்லாஹ். அந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் தக்குவாவை ரஜபுடைய மாதத்திலிருந்து விதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல 5வது வழி, ஆன்மீகத்தை அடையக்கூடிய 5வது வழி தஃபக்கூர். தஃபக்கூர் என்றால் படைப்புகளின் சிந்தனை. படைப்புகளின் சிந்தனை. இறைவன் மனிதனை படைச்சிருக்கான், அது மனிதனுடைய நோக்கம் என்ன? பறவைகளை படைச்சிருக்கா, பறவைகளின் நோக்கம் என்ன? உலகத்தையே படைச்சிருக்கா, உலகத்தின் நோக்கம் என்ன? ஒவ்வொன்றும் பார்த்து சிந்திக்கும் பொழுது ஆன்மீகம் நமக்கு ததும்பும். சுப்ஹானல்லாஹ். இது வெறுமனமே படைச்சு ஏதோ ஒரு காட்சி பொருளா நமக்கு வைக்கிறது இல்ல. இந்த உலகத்தை படைச்சு ஒரு இலைய உதிர்வது கூட ஒரு காரணத்தோடு தான் உதிருது. ஏன்? அந்த மரத்திற்கு ஒரு உரமாக உதிருது. சுப்ஹானல்லாஹ். அதனால எல்லாத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதனால தஃபக்கூர் என்கின்ற படைப்பின் சிந்தனை இருந்தால் ஆன்மீகம் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அடைந்து கொள்ளலாம். இந்த 5 வழிகளோடு இன்ஷா அல்லாஹ் ஆன்மீகத்தை அடைந்து ரஜப், ஷஅபான் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் உபல்லிக்னா ரமலான் என்கின்ற துஆவின் பரக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. நாம் எதை கேட்டோமோ அதன்படி நடக்க அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். أقول قولي هذا أستغفر الله لنا ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.